ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஒரு மே 30ஆம் தேதி சனிக்கிழமை இந்த வருஷத்துக்கான வைகாசி விசாகம். தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில இந்த ஒரே ஒரு வேர் போட்டு நீங்க ஏற்றக்கூடிய தீபத்தால இதுவரை வாழ்க்கை இருந்துட்டு இருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன வேர், அந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேற எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள் நிறைய இருந்தாலும் முருகப்பெருமான் அவதரிச்சிருக்கக்கூடிய தினம்தான் இந்த ஒரு வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம் ஒரு சில வருஷங்கள் பௌர்ணமியோட சேர்ந்து வரும். ஒரு சில வருஷங்கள் விசாகம் நட்சத்திரம் தனியாகவும் பௌர்ணமி திதி தனியாகவும் வரும். இப்ப உதாரணத்துக்கு இந்த வருஷம் மே 29ஆம் தேதி பகல் 12:30 ஆரம்பிக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரம் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 2 மணி வரைக்கும் இருக்கு. ஆனா பௌர்ணமி திதி மே 30ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 12 மணிக்கு ஆரம்பிச்சு மே 31 ஞாயிற்றுக்கிழமை பகல் 2 மணி வரைக்கும் இருக்கு. அப்ப விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நேரம் எப்ப இருக்குன்னா மே 30ஆம் தேதி சனிக்கிழமை தான். அன்றைய தினம்தான் நம்ம வைகாசி விசாகமா கணக்குல எடுத்துக்கணும். சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி திதி நட்சத்திரத்தை நம்ம வழிபடுறதால மே 30 சனிக்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் இருக்கு. சனிக்கிழமையில காலையில 9:10 ராகு காலம், மதியம் 1:30 3 வரைக்கும் யமகண்டம். வழிபடுவதற்கான சரியான நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில 7:30 8:30. இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அதை விட்டீங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த நேரத்துல நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். வைகாசி விசாகத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சூரபத்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப கொடூரமான அசுரன் சிவபெருமானுக்கு ஒரு நீண்ட தவம் புரிஞ்சு ஒரு வரம் வாங்குறார். சிவபெருமான் கிட்ட அவர் வாங்கக்கூடிய வரம் என்னன்னா, தாயோட கருவுல உருவாகாத அதே மாதிரி சிவனும் சக்தியும் சேர்ந்து உருவாக்குன ஒரு சக்தி மூலயமா தான் எனக்கு மரணம் ஏற்படணும்னு சொல்றார். அவரோட தவத்தை பார்த்துட்டு சிவபெருமான் அந்த வரத்தை கொடுத்தாலோ அந்த வரம் வாங்கினதுக்கு பிறகு சூரபத்மன் தேவர்களை போய் அச்சுறுத்துறார், துன்புறுத்துறார். தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. அப்ப சிவபெருமான் கோபத்துல பார்க்கும்போது அவருடைய நெற்றிக்கண்ல இருந்து 6 தீப்பொறிகள் தீப்பிழம்புகளா உருவாகி சரவண பொய்கையில இருக்கக்கூடிய 6 தாமரை மலர்கள் மீது 6 குழந்தைகளா பிறக்கிறாங்க. அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பை 6 கார்த்திகை பெண்கள் கிட்ட சிவபெருமான் ஒப்படைக்கிறார். அதுக்கப்புறமா அன்னை பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் தன்னோட சக்தி மூலயமா ஒன்றிணைத்து 12 திருக்கரங்களும் 6 முகமும் கொண்ட முருகப்பெருமான உருவாக்குறாங்க. இந்த ஒரு நிகழ்வு வைகாசி விசாகத்தன்னைக்கு நடந்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட கெடுதல்கள் நீங்கணும், கெட்ட குணங்கள் அழியணும், பகைவர்கள் இருக்கவே கூடாது, ரொம்ப நாட்களாவே நம்மளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானை வணங்கும் போது, அதுலயும் அவர் அவதரிச்சிருக்கக்கூடிய அந்த நாள்ல வணங்கும் போது எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும், நடக்காத காரியம் நடக்கும். குறிப்பா ரொம்ப நாட்களாவே திருமண வரன் கைக்கூடி அமையாம தள்ளி போயிட்டு இருக்கு, சரியான குழந்தை பாக்கியம் இல்ல, இது மாதிரி எந்த கோரிக்கையா இருந்தாலும் நிறைவேறாத கோரிக்கையா இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகத்தன்னைக்கு பூஜை பண்ணிட்டு அவரை வழிபடுங்க, கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சரி, இது இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய வைகாசி விசாகத்தை ரொம்ப எளிமையா வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்தாலும் அன்றைய தினம் நம்ம தீப ஏத்தி வழிபாடு செய்வோம். சாதாரணமாக நம்ம கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்யறதை விட அந்த இறைவன் சன்னதியில ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வந்தோம்னா நமக்கு முழுமையாக வழிபட்ட பலனும் திருப்தியும் கிடைக்கும். அதுக்கு இந்த வைகாசி விசாகமும் விதிவிலக்கு கிடையாது. அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை இந்த ஒரு வேர் பயன்படுத்தி ஏற்றும் போது உங்க வீடு முழுக்க முருக கடாட்சம் பெருகி இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். இந்த தீபத்தை நீங்க உங்க வீட்டுல தினமும் பயன்படுத்தக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு, இது மாதிரி தீபங்களை ஏற்றும் போது கூட இந்த வேரை பயன்படுத்தலாம். அப்படி அதுக்கு விருப்பம் இல்லைங்கிறவங்க பிரத்யேகமா ஒரு அகல் விளக்கு எடுத்து அந்த அகல் விளக்குல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த வேரை பயன்படுத்தி தனியா தீபமும் ஏத்திக்கலாம், தப்பு கிடையாது, அது உங்க விருப்பம்தான். முதல்ல அந்த வேர் என்ன வேர் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த வேருடைய பெயர் வெட்டி வேர். பெயர் தான் வெட்டி வேர், ஆனா வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய வேர் இந்த வெட்டி வேர். முருகனுக்கும் வெட்டி வேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கு. பொதுவா இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது குளிர்ச்சி தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். முருகப்பெருமான் ஒரு அக்னி ஸ்வரூபம், சிவபெருமானோட நெற்றிக்கல்ல இருந்து தோன்றியவர் அப்படிங்கிறதால அவர் எப்பொழுதுமே
ரொம்ப உக்கிரமாவும் அக்னி ஸ்வரூபமாகவும் கருதப்படுவார். அவருடைய உஷ்ணத்தை தணித்து குளிர்விப்பதற்காக வெட்டிவேர் மாலைகள் அவருக்கு சாத்துவாங்க. திருச்செந்தூர் மாதிரியான அறுபடை வீடுகள்ல முருகப்பெருமானுக்கு உச்சிகால பூஜை அப்ப இல்ல கோடை நாட்கள்ல கூட வெட்டிவேர் மாலை அணிவிக்கிறது வழக்கம். இது மன அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கும். எக்கச்சக்கமானவங்க வெட்டிவேர் மாலையை பிரத்யேகமா ஏதாவது கோரிக்கையை வச்சு அந்த கோரிக்கை நிறைவேறினதுக்கு பிறகு முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிப்பாங்களாம். வெட்டிவேர் மாலையை எந்த ஒரு கடவுளுக்கு நீங்க மாலையா அணிவிக்கிறீங்கன்னு வேண்டிக்கிட்டா சிறுநீரக கோளாறால் நீங்கிடுமா. நடராஜருக்கு, விநாயகருக்கு இவ்வளவு ஏன் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது இந்த வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் எங்க கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடைகள்லையும் இல்ல சூப்பர் மார்க்கெட்ல ரொம்ப எளிதா கிடைக்கும். ஆன்லைன்லயும் கிடைக்கும். விலைக்கு ரொம்ப கம்மி தான். 10 ரூபாய்க்கு நீங்க வெட்டிவேர் வாங்கிட்டு வந்தா கூட தாராளமா 2-3 முறை நீங்க தீபங்களை ஏத்தலாம். சரி, இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தலாம்? மே 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2 மணியோட உங்களுக்கு விசாக நட்சத்திரம் முடிஞ்சிடும். முடிஞ்சா காலையில 7:30 இருந்து 8:30, அதுக்கப்புறம் மதியம் 12 இருந்து 1 மணி. இந்த இடைப்பட்ட நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல ஏத்திக்கலாம். ஒருவேளை பகல் நேரத்துல நீங்க வீட்டுல இருக்க மாட்டீங்க, வெளில வேலைக்கு போயிடுவீங்க, மாலை நேரத்துல வருவீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. மே 30 மதியத்தோட விசாகம் முடிஞ்சாலும் முருகப்பெருமான் மேல பாரத்தை போட்டுட்டு மாலை 6-7 மணிக்கு மேல கூட இந்த தீபத்தை ஏத்தலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் தீபத்தை ஏற்றலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஏற்றக்கூடிய முறை, ஏற்றக்கூடிய நேரம் தெரிஞ்சிருச்சு. எப்படி ஏற்றணும்? முடிஞ்சா மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல தீப எண்ணெய் போட்டாலும் சரி, இல்ல நெய் தீபம் போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். தீபம் அந்த எண்ணெய் ஊற்றும் போதோ இல்ல நெய் ஊத்துறதுக்கு முன்னாடியோ எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த அகல் விளக்குல 2-3 துண்டு, இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி வெட்டி வேற 2-3 துண்டுகளா எடுத்து அதுல போட்டு அதுக்கப்புறம் தீப எண்ணெயையோ இல்ல நெய்யையோ ஊத்தணும். தீப எண்ணெயும் நெய்யும் ஊத்திட்டு அதுக்கப்புறம் வெட்டி வேற போடக்கூடாது. குழிப்பகுதியில ஃபர்ஸ்ட் வெட்டி வேற போட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த தீபத்தை முருகப்பெருமான் பாதத்துக்கு முன்னாடி, போட்டோவுக்கு முன்னாடி ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சுட்டு இந்த வெட்டிவேர் வாசம் எங்க வீடு முழுக்க பரவும் போது எங்க வீட்டுக்குள்ள முருக கடாட்சம் பெருகணும். ரொம்ப உக்கிரமா இருக்கக்கூடிய எங்க வீடு சாந்தமா மாறணும். எந்த விதமான கெடுதல்கள் இருந்தாலும் அதெல்லாமே நீங்கி ஓடணும். இனிமே வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கணும். இந்த வெட்டிவேர் வாசம் மூலயமா முருகப்பெருமானே நீங்க எங்க வீட்டுக்குள்ள நடமாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த வெட்டிவேர் போட்டு ஏற்றிருக்கக்கூடிய தீபம் உங்க வீட்டுல எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறமா மற்ற விளக்குகள்லாம் குளிர வைக்கும் போது இந்த வெட்டிவேர் தீபத்தையும் குளிர வச்சுட்டு நீங்க இரவு தூங்க போயிடுங்க. இல்ல நீங்க அடுத்த வேலையா பார்க்கலாம். மறுநாள் மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூஜை அறையை சுத்தப்படுத்தும் போது மட்டும் அந்த மண் அகல் விளக்குல ஒருவேளை ஏதாவது வெட்டிவேர் மீந்து இருந்துச்சுன்னா அதை நீங்க பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். அதை அப்படியே காயப்படாத மாதிரி செடி கொடிகள்லையோ இல்ல தண்ணியிலே விட்டுருங்க, தப்பு இல்ல. முருகப்பெருமானுக்கு உகந்த வைகாசி விசாகத்துல, அதுவும் சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய வைகாசி விசாகத்துல முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த இந்த வெட்டிவேரை பயன்படுத்தி நீங்க தீபத்தை ஏற்றும் போது அந்த வெட்டிவேர் வாசம் உங்க வீடு முழுக்க பரவும். அது மூலயமா ஏதோ கோவிலோட கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு உணர்வு ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவிட்டி, எதிர்மறை எண்ணங்கள் விரட்டி அடிக்கப்படும். நல்லது மட்டுமே நடக்கும். குடும்பத்துல சுபிக்ஷம் கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.